நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பெங்களூர் சண்டே மார்க்கெட் போகிறோம். அங்கே போயிட்டு பொருட்கள் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரைஸ்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம சென்னை பல்லாவர சந்தையும் பெங்களூர் சண்டே பசாரையும் கம்பேர் பண்ணி அங்கே நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பெங்களூர் சண்டே பஸாரில் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா சிக்பெட் மெட்ரோவில் இறங்கி அப்படி கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைடு நடந்து போயிட்டே இருக்கணும். அப்படி சந்து மாதிரி வரும். ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க. அங்கே கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் போக போக எல்லாமே எலக்ட்ரானிக் தான். ஏன்னு சொன்னோன்னா மெட்ரோக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோத்ஸு, இந்த ஃபுட்டு இந்த மாதிரி தான் விற்றுட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், எங்கிட்ட எலக்ட்ரானிக் கேட்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் கடைக்கு போனப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வினோதமான மியூசிக் பிளேயர் இருந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா 2GB இன்பில் மெமரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைடு டிஸ்பிளே வரும் போல் இதே போல் கேட்ஜெட் அங்கே எக்கச்சக்கமாக கிடந்துச்சு. ஆனால் இது வர மாதிரி கிடையாதுங்க. எந்த பொருள் எடுத்தாலும் ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. 100 ரூபாய்க்கு கீழே எந்த பொருளும் கிடையாது. பல்லாவரத்தில் கூட அடித்து பேசி 50 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிடலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் கூட குறைக்க மாட்டுறாங்க. அதுதான் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா நல்லா கேமிங் மவுஸு, ஆப்பிள் அடாப்டரு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. பெங்களூரில் எல்லாமே எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டா இங்கேயும் பொருட்கள் அதிகமாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம சென்னையில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு எக்ஸ்பென்சிவான சிட்டிக்கு போகும்போது அது நமக்கு பெருசாக தெரியாதுன்னு தெரியல. ஸோ பெங்களூர்காரங்க இதை வாங்குகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது பெருசாக தெரியல. நிறைய பேர் வர்றாங்க, பொருட்களை கேட்குறாங்க, அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நமக்கு தான் அது பெரிய விஷயமா தெரியுது. ஸோ அப்படியே அடுத்தடுத்து கடைக்கு போனோம். பொருட்கள் நிறைய இருக்குங்க. ஒரு எப்படியும் 150 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொருட்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம வாங்குறதுக்கு காசு தான் வேணும். எல்லாமே ரோட் சைடில் இந்த மாதிரி தார்பாய் விரிச்சு தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு கடைக்கு போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட்டாப் பாக்ஸு, அப்புறம் ரிமோட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு சில லேப்டாப்போட வயர்லெஸ் கீபோர்டு, அப்புறம் இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாமே இருந்துச்சு. ரோலக்ஸ் வாட்ச் எல்லாம் உள்ளே கிடந்துச்சுன்னா பாருங்களேன். ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, ஃபஸ்ட் காப்பி, டூப்ளிகேட் இந்த மாதிரி தான். ப்ரைஸ் எல்லாம் ஒரு 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. அதில் வாரெலாம் கிடையாது, ஜஸ்ட்டு அந்த மிஷின் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கே இந்த ப்ரைஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு வாட்செல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்துருந்தார். அது ஏதோ இங்கிலீஷ் டைப் பண்ணுற டிவைஸ், ஆமாம், கிராமர் ஸ்பெல் பண்ண அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்தோம்னா இந்த திருவிழாவில் ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் லைட் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே எல்இடி ஆகிடுச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா குண்டு புழுப்பெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ நிற்கிறது 4வது குறுக்கு சந்து. நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இது பல்லாவர சந்தை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது. நம்ம நண்பர் வேறு எங்கேயாச்சும் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டுக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா சந்தாக போகுது. ஒன்றா போயிட்டு வரக்குள்ளேயும் ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா தீவிரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன எடுக்கான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், பழங்காலத்து டிவி ஒன்று இருந்துச்சு, சட்ரு டிவி மாதிரி. அப்புறம் எல்இடி டிவியும் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. இந்த கடையில் பழைய டிவி பிளேயரு, எல்இடி இதெல்லாம் வச்சுட்ருக்காங்க. அடுத்து ஒரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருந்துச்சு. இதில் பின்னாடி கேமரா இருக்குது, கீழே யூஎஸ்பி மாட்டுற மாதிரி ஒன்று வருது. அதாவது இந்த கையிலே வச்சுக்கிற 4K கேமரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் இருக்குது. அது கூட சேர்ந்ததா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ப்ரொஜெக்டர் ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தார். இது ஒர்க்கிங் ப்ரொஜெக்டர்னு சொன்னாங்க. ப்ரைஸ் 4000 ரூபாயாம்மா. இந்த கடையில் அந்த ப்ரொஜெக்டர் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. மற்ற எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தான் கிடைஞ்சது. ஸோ ப்ரொஜெக்டரை அவர் காசு கொடுத்து வாங்கிட்டு பார்த்துட்டு இருந்தார். நம்ம மிச்சம் கிடந்த மைக்கு அதுன்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது எதுவுமே நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. இங்கே பார்த்தீங்களா இன்னொரு கூடைக்குள்ளே பென்ட்ரைவ் மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு ட்ரோன் ஒன்று பார்த்தோம். இது மினி ட்ரோனு, சின்னதாக இருக்குது பாருங்கள். ஆனால் கண்ட்ரோலர் மட்டும் தான் பெருசாக இருக்குது. ட்ரோன் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதில் லைட் இருக்குது. இது கேமரா வைக்கிற அளவுக்குலாம் பெருசாலாம் இல்லை. சும்மா பறக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பொம்மை ட்ரோன் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ட்ரோனு. அப்புறம் இங்கே பப்ஜியில் இருக்கிற ஒரு டம்மி M416 கன்று பார்த்தோம். இது இதில் வயர் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. சும்மாத்துக்கும் பொம்மை வச்சு விளாண்டுக்கலாம்ல, அந்த மாதிரி. அப்புறம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 100 ரூபா 150 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நான் பார்த்ததுலேயே இந்த கடை தான் ரொம்பவே சீப்பஸ்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப யூஸ் ஆகிற பொருளாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா வெயிட்டு பார்க்குற மிஷின், இது சின்ன சின்ன பொருட்களை கிராம் சத்து பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஒரு பல்ப்பு வச்சு ஒரு வீட்டில் வைக்கிற ஒரு அலங்கார பொருள், அப்புறம் ஃபேனு, ஃபுட்பாலு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேட்ஜெட் கிடைக்குது. ஸோ இந்த கடையிலையும் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே விற்கிற பொருட்கள் பார்க்குறதுக்கு எல்லாமே சீல் ஓப்பன் பண்ணாத மாதிரி தான் தெரிஞ்சுது. என்ன லைட்டாக நெளிஞ்சிருக்கு அந்த பாக்ஸ் மட்டும். ஸோ மேபி இது ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் வந்ததா என்னன்னு தெரியல. பட் நிறைய பொருட்கள் இருந்துச்சு. மக்களும் நிறையா வாங்கிட்டு போனாங்க. நமக்கு ஒரு கேமரா ஒன்று பார்த்தோம், சின்ன பசங்க விளையாடுற கேமராங்க பார்த்தீங்களா. இதில் மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஃபோட்டோவும் எடுக்கும். ப்ளஸ் நம்ம எடுத்த ஃபோட்டோ அப்புறம் வீடியோஸை பார்த்துக்கலாம். இதில் யூஎஸ்பி மூலமாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அங்கேயும் நம்ம ஃபோட்டோஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இது
முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ இது வாங்கலான்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதனால் வாங்கியிருக்கோம். இதில் கவர் பிரிக்கல, ஆனால் மேலே ஒட்டிருக்க லேபிள் பார்த்தீங்கன்னா கிழிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த காசுக்கு அது ஒர்த்து தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஃபுட்பால்லாம் கிடைஞ்சது, இதுவும் புதுசு தான். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வாட்ச்சு ப்ளஸ் அது கூட பந்தெல்லாம் சேர்ந்து வருது. அந்த மாதிரி டிவைஸஸ்ஸு, அப்புறம் பார்த்தா லைட் செட்டப்பு எல்லாமே 100 150 இப்படி தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொருட்கள்லாம். எதுவும் பிரச்சனை இருந்தால் கூட நம்ம வாங்கி சரி பண்ணிக்கலாம் போல். ஒர்த்தாக இருந்துச்சு. அடுத்து ஒரு கடைக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. கடையில் விற்கிற ப்ரைஸை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அடுத்த சந்துக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் ஒரு பெரிய மெயின் ரோடாக வருது. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் கேட்ஜெட் தான். இந்த கடையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெயின் ரோடு தான் நம்ம எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு மெயினான இடம்னு சொல்லலாம். நம்ம ப்ரோ வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து நிறைய பொருட்கள் வந்து கம்மியான ப்ரைஸில் விற்றுட்டு இருப்பாங்க. அந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நம்ம மற்ற கடைகளை பார்த்துட்டு ஒரு 11 மணிக்கிட்ட அந்த கடைக்கு போகலான்னு சொன்னார். அதனால் நாங்கள் 3-4 பேரும் ஒரு 11 மணிக்கிட்ட அந்த கடைக்கு போனோம். அப்போ தான் தார்பாயெல்லாம் விரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நிறையா ஸ்க்ராப் எலக்ட்ரானிக் பொருட்கள் எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா மூட்டையாக இருக்கா, எல்லாமே அந்தந்த பொருட்கள் தான். ஸோ நான் வந்து சைடு வாக்கில் போனேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையாக கொட்டுறாங்க. எவ்வளோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வருதுன்னு பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி கேமரா, எம்ஐ கேமரா, அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா, அப்புறம் ப்ளே ஸ்டேஷன், பழைய ஐஃபோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொருட்கள் இவங்ககிட்ட இருக்குது. நான் ஒரு எம்ஐ கேமரா பார்த்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 சொன்னாங்க. ஆனால் நம்ம கம்மி பண்ணி 300 கூட ஓகே பண்ணியாச்சு. இது வாங்கம்மா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேமரா ஒன்று பார்த்தோம். அதுலேயே ஃப்ளாஷ் லைட் செட் பண்ணியிருக்காங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்தடுத்து எடுக்க பொருட்களை கொட்டிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் கடையை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அங்கே பார்த்தீங்களா இது பவர் பேங்கு, அங்கிட்ட ஆப்பிளோட சார்ஜரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் கிடைஞ்சிது. பென்ட்ரைவ் தான் இங்கே அதிகமாக இருந்துச்சு. எல்லாமே 4GB 5GB 16GB இந்த மாதிரி இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை, பென்ட்ரைவ் எடுத்தால் கூட 150 200 சொல்கிறாங்க. நம்ம பல இடத்துல சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இது பென்ட்ரைவ்னா ஒர்க்காது அப்படின்னு சொல்லி பேரம் பேசினா கூட 10 ரூபா 20 ரூபாய்க்கு கூட கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. பென்ட்ரைவ் கூட நம்ம ரிஸ்க் எடுத்து வாங்க முடியல அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். சோனியோட PSP ஒன்று பார்த்தோம். அது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே தெரிஞ்சது. ஆனால் எடுத்து பார்த்தா அது டூப்ளிகேட்டுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சொருவி கேம்ஸ் எல்லாம் நம்ம விளாண்டுட்டு இருக்கணும். அது போக இந்த மாதிரி கன்வெர்ட்டர் கேபிள் அப்படி இப்படின்னு கிடைஞ்சிது. இவங்க ஸ்கிராப் ஸ்டோர் வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல. ஆனால் இவங்ககிட்ட பொருட்கள் வந்து பல்காக கிடைக்கிது. ஒரு 11 மணிக்கிட்ட இந்த இடத்துக்கு வந்தோம்னா இவங்க கடையை ஓப்பன் பண்ணுவாங்க. நிறைய பொருட்களை வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா காசு மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே நம்ம நினைக்கிற காசு பட்ஜெட்டிலலாம் பொருட்கள் கிடைக்காது. அவங்க சொல்கிறது தான் பேரம் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வேறு அப்போ உடம்பு சரியில்லை. அவனுக்கு இன்னும் அலைஞ்சு கால் வலிச்சிருச்சு. சரி இந்த கடையை மெதுவாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எடுத்து வைக்கிற வரைக்கும் நம்ம சைடில் ஒரு திண்டு மாதிரி இருந்துச்சு, திறந்த மாதிரி இருந்துச்சு. அதில் உட்காந்து தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம அண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாலியாக நின்று பொருள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பெங்களூர் வந்து இந்த கடையில் தான் நாங்கள் அதிகமாக பொருட்கள் வாங்கினோம். ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக இருந்துச்சு பொருட்களும். அதனால் இந்த கடையில் நிறையா பொருட்கள் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அடுத்த கடைக்கு மூவ் ஆகணும். 11 மணி ஆகுது. வெயிலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. பெங்களூர் வந்து சில்லாக தான் இருக்குது, சென்னை அளவுக்கு இல்லை. பக்கத்தில் இன்னும் சில பொருட்களை கொட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் கலந்தது. இந்த மாதிரி கீபோர்டு, அப்புறம் இந்த டிவைஸ்லாம் என்னென்னே தெரியல. இது என்ன வாட்சா டைமர்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஆட்டம் பாம்பு டைமர் இப்படி ஓடிட்டுருக்கோம், அது போலவே டிசைனில் இருந்துச்சு. அப்புறம் கூகுளோட இந்த மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்தோம். ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு ஐபேடு மாதிரி இருக்குது. சைடில் திருப்பி பார்த்தோம்னா இந்த இது எப்படி இருக்கும், கூகுள் மினி எப்படி இருக்கும் ஹோம், அது போல் இருக்குது. இது என்ன டிவைஸ்னு சரியாக தெரில. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 800 900 ரேஞ்சுக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு சோனி ரேடியோ ஒன்று பார்த்தோம். இது வந்து கேசட் ரேடியா கவரோடு இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்குள்ளே போடுற கேசட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நார்மல் கேசட் மாதிரி இல்லை. அந்த கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே நல்லா புதுசாக இருக்குங்க. இது எதுக்கு ஸ்க்ராப்பில் போட்டாங்கன்னு தெரியல. பட் பேட்டரி போட்டு பார்த்தோம், அது வந்து ஒர்க் ஆகுது. இதை எப்படி சரி பண்ணால் என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ட்ரை வித் வேணும் அவர் யூடியூப் சேனலில் வீடியோ போயிருந்திருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அமேசானோட இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்துருந்தோம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மியூசிக் பிளேயர் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் கூகுளோட அலெக்ஸா அப்படி இருக்குது. அதே போல் இது அமேசானோட ஒரு ப்ராடக்ட் போல் நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 சம்திங் ஏதோ சொன்னாங்க. நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து வாங்கி பார்த்துட்டு இருந்தார். அவர்கிட்ட இருந்து தான் ரெக்வஸ்ட் பண்ணி அதை வீடியோ எடுத்தேன். ஸோ அது முடிச்சுட்டு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்பேனரு, அப்புறம் இந்த ஜிம் பொருட்கள் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அடுத்த ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய பிசி அப்புறம் சர்வர்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் அழுக்கான கண்டிஷனில் இருக்குது, வாங்கிட்டு போகணும், ரெடி பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெங்களூர் மார்க்கெட்டில் எல்லா கடைகள்லையுமே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி கேமரா தூக்குனாலே மிரட்டுறாங்க, கேமரா வீடு அப்படின்ட்டு.
நம்ம ஸ்மார்ட் மார்க்கெட் 360 ப்ரோ அவருக்கு வந்து எந்தெந்த கடைகளில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஸோ அவர் வந்து கைட் பண்ணார், இந்த கடையில் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நாங்கள் லிமிட்டட் பொருட்கள் எடுக்கிறோம். ஸோ வீடியோ எடுக்கக்கூடாத கடைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பொருட்களாக இருந்துச்சு. பட் வீடியோ எடுக்க பெர்மிஷன் இல்லைங்க. அடுத்த ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதர் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுலேயும் நம்ம பல்லாவர சந்தையில் பார்க்குற மாதிரி தான் அந்த சென்டரில் ப்ராசஸரை காணும், தூக்கிட்டாங்க. ரேம் ஸ்லாட் எதுவுமே காணும். கேமிங் மதர் போர்டு எல்லாமே இருக்குது. பட் ப்ரைஸ் அதிகம். நம்ம வாங்கிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கூட வந்த நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூபிஎஸ் ஒன்று வாங்கியிருந்தார். அவர்கிட்ட சிஸ்டம் இருக்குது, இது அதிகமான எம்ஏஹெச் ரொம்ப நேரம் நிற்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் அந்த சண்டே மார்க்கெட்டில் இருந்துச்சு. அதனால் இதை காசு கொடுத்து வாங்கினார். 2000 5000 தெரியல, சரியாக தெரியல, மறந்து போச்சு. ஸோ அந்த ரேட்டுக்கு காசு கொடுத்து வாங்கியிருந்தார். நம்ம இதே போல் யூபிஎஸ் எல்லாம் பல்லாவர சந்தையில் 200 வாங்கியிருக்கோம். நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஒரு 800 கம்மி பண்ணி பேரம் பேசி வாங்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு எவ்வளோ இருக்குது இதை கூட விடுங்களேன். என்னை ரொம்பவே ஷாக்காக வச்ச விஷயம் இதுதாங்க. எனக்கு ஒரு பாக்கெட் எஃப்எம் ரேடியோ தேவைப்பட்டுச்சு, நம்ம ஊரில் இருக்க அண்ணனுக்கு வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. இந்த ஒன்று இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதனால் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா 800 சொல்கிறாருங்க, கொஞ்சம் கூட கம்மி பண்ணலை. பல்லாவர சந்தையில் நான் 50 கூட வாங்கியிருக்கிறேன். ஆனால் இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்கிறாங்க. எனக்கு என்னடா அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த எஃப்எம் ரேடியோ மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே அப்படி தாங்க ரேட்டு சொல்கிறாங்க. அந்த கடையை விட்டுட்டு அடுத்த கடைக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன், 200 தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கோட விலைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்காக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ப்ரொஜெக்டருக்கான லென்ஸா இல்லை கேமராக்கான லென்ஸான்னு தெரியல, இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு கடையில் செட்டாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான், புதுசு கிடையாது. ஸோ இதே வாங்குறதுக்கு நிறைய மக்கள் இருந்தாங்க. அப்புறம் ஒரு கடையில் இந்த ஸ்பீக்கர் தயாரிக்கிறதுக்கான பொருட்களெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, பேப்பர், இது சின்ன ஸ்பீக்கர்லேருந்து பெரிய பெரிய ஸ்பீக்கருக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே ஒன்று வைப்போம்ல அது, அப்புறம் காயில் எல்லாமே இந்த கடையில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இதை வாங்குறதுக்கும் பழங்காலத்து ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. இந்த ரேடியோ கடை வச்சுருப்பாங்களா, அவங்களாம் இங்கே தான் வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம கூட வந்த நண்பர் ஒருத்தர் அமேசானோட ஃபயர் ஸ்டிக் ஒன்று வாங்கியிருந்தார். இதை நம்ம நார்மல் டிவியில் மாட்டினா கூட அது ஆண்ட்ராய்ட் டிவியாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி டிவைஸ் இதை வந்து அங்கேயே வச்சு செக் பண்ணி பார்த்து வாங்கினார், ஒர்க் ஆகுதுன்னு சொன்னார். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஃபயர் ஸ்டிக்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அமேசான் ஃபயர் டிவின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி அங்கேயே ஆன் த வேலையில் செக் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும், இன்னும் 2 வந்து அந்த அடாப்டரில் மாட்டி மொபைலில் மாட்டணும். ஸோ செக் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவைஸாக வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே ஐபேடு, அப்புறம் ஆப்பிள் மேக்புக் ப்ரோ இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு மேக்புக் ப்ரோ பார்த்தேன், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக சொன்னாங்க. டிஸ்பிளே மட்டும்தான் உடஞ்சிருக்காமா, மற்ற எல்லாம் பக்காவாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்த மாதிரி தெரியுது. பெங்களூர் சண்டே மார்க்கெட்டில் பயங்கரமான கூட்டம். எப்படா இதை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக காலையில் 8 மணிக்கு போயிட்டு மதியம் 12:30 மேலே ஆகிப்போச்சு. வெளியே வந்தாச்சு, பசிச்சது, அதனால் ஒரு கடையில் சாப்பிட வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வெங்காயம், எலுமிச்சம்பழம், வெள்ளரிக்காய், அப்புறம் ஒரு சூப் கொடுத்துருக்காங்க. பிரியாணி பச்சை கலரில் இருக்குது, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. 3 பேரும் போனோம். ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் பட்ஜெட் வச்சுருந்தது 2000 தான். ஸோ அதுக்குள்ளே ரொம்பவே கம்மியான பொருட்கள்லாம் வாங்க முடியுது. நிறைய பொருட்கள் ப்ரைஸ் வந்து அதிகம் சொன்னாங்க, பேரமும் பேச முடியல. ட்ராவலு, ஃபுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணி சென்னையிலேருந்து பெங்களூர் சண்டே மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ பொருட்கள் வாங்கியிருக்கிறோம், அது ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணாதான் என்ன நேரம் பார்க்க வரோம். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு காரணம் நாங்கள் வீடியோ போடுறோம், அது மூலமாக ரெவன்யூ கிடைக்கும், அட்லீஸ்ட் போட்ட காய்ச்ச வாசம் எடுத்துருவோம். பட் நீங்கள் வந்து நிறைய பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். நீங்கள் பெங்களூருக்கு ஏதாச்சும் ஒரு வேலையாக போகிறீங்க, அப்படியே போகிற போக்கில் இந்த சண்டே மார்க்கெட் போயிட்டு வந்துடும் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். இதுக்காகவே போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அதிகமான காசு இருக்கணும். என்ன ஏது அப்படின்னு முடிவு எடுக்கிறது உங்களோட விருப்பம். ஸோ என்னைய கேட்டிங்கன்னா ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா பெங்களூர் போனீங்கன்னா அப்படியே சண்டே மார்க்கெட் போயிட்டு வந்துங்க.